பெரியவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, 6 மணிக்கு மேல வீடு கூட்டக்கூடாது, அதுக்கப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு. அதோட ஃபேக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து கரண்ட் இல்லைல்ல. ஸோ நைட் 6 மணிக்கு மேலே இருட்டாயிரும். நம்ம ஏதாவது திங்ஸ் எல்லாம் வந்து அதில் நம்ம போட்டு வச்சிருப்போம். அப்போ அதோட நம்ம கூட்டி தள்ளிட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிரும்ல. ஸோ அதனால தான் கூட்டக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு லட்சுமி வராது, கூட்டினா லட்சுமி வராதுன்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யான மித்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதே மாதிரி தான் நெயில் கட்டிங்க்குமே அதே தான். இப்போ நம்ம நெயில் வந்து கட் பண்ணி வச்சிடறோம், 6 மணிக்கு மேலே இருட்டா இருக்கும், ஏன்னா கரண்ட் இல்லாதனால. இது அதுவுமே வந்து லட்சுமி வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கை காலில் குத்திரும் 6 மணிக்கு மேலே இருட்டா இருக்குன்றதுனால மட்டும்தான். இப்பெல்லாம் லைட் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆமா. ஆனாலும் இப்பவும் நம்ம அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்க, சாமி வராது, அதனால பரவாயில்ல, முடிய வந்து விரிச்சு போட்டு உட்காரக்கூடாது, 6 மணிக்கு மேல இது பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்கு. 6 மணிக்கு மேல என்ன நடக்குன்னு தெரியல. ஆமா. அதே மாதிரி இப்ப பள்ளி வந்து கவலி கத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது மாதிரி கத்துனா வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்பே கத்துனோடனே நல்ல சவுனம் அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அது வந்து ஆக்சுவலா ஒரு மித்து. ஒரு ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? படத்துல இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா, பள்ளி கட்டிச்சுன்னு. சோ எனக்கு தெரிஞ்சு தெரியலையே, நம்ம பேசும்போது அது ரியாக்ட் பண்ணுதுன்னா நமக்கு அது புரியவா? அது ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். அது அதோட இனத்து கூட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக அந்த சத்தம் போட்டு பேசுது. இப்ப நம்ம பேசுற மாதிரி அது பேசுது, அவ்வளவுதானே தவிர நம்ம பேசுறதுனால நடக்கிற நல்ல காரியம்ன்றதெல்லாம் கிடையாது. இதை கூட விடுங்க, நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு, ஓகேவா? நம்மளுக்கு லெஃப்ட் கண்ணு தொடச்சா நல்லது இல்லைனோ, ரைட் கண்ணு தொடச்சா நல்லதுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். உங்களுக்கும் தொடச்சிருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, நம்ம அம்மா அப்பா அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே ஒரு மித். அது ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? இது எனக்கு நடந்திருக்கு. நான் அதனால நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன மேட்டர்னா, இது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ டயர்டாவோ தூங்காம இருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்கள்னால தான் அந்த கண்ணு வந்து ஒரு ஓகே நீ டயர்டா இருக்க அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் சிம்டம்ஸ் தான். இது வந்து நல்ல எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெஸ்னால. ஓகே ஓகே. இப்போ வந்து காக்கா வீட்டுக்கு வெளியே நின்று கத்துச்சுன்னா வந்து விருந்தாளி வர போறாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மித்து தான். இதோட ரியல் ஃபேக்ட் என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.